ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் மக்களே, வெல்கம் டு மைக்ரோ ட்ராவலர்ஸ் தமிழ் வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நான் ஆக்சுவலி வீட்டில் பால்கனியில் உட்காந்து காலகத்தால் ஒரு வீடியோ பண்ணுறேன். எதுக்கு பண்ணுறேன்னா, இப்போது நீங்கள் கொஞ்ச நாளாக பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் 2 months நான் ட்ரிப்புக்கு போகிறேன். இப்போ வெதர் கூட பாருங்கள், காலகத்தால் 9 மணிக்கு இவ்வளோ க்ளூமியாக ஒரு ஹில் ஸ்டேஷன் ஊட்டி மாதிரி இருக்குது பெங்களூரு. நான் இது மாதிரி பார்த்ததே இல்லை பெங்களூரை. பனிலாம் நான் இருக்குது 11th floor, சுத்தமாக எதுவுமே தெரியல, அதுவும் ஏர்லி மார்னிங். பட் நான் இந்த சைட் பார்க்கறதோட எனக்கு இன்றைக்கி ரொம்ப நிறைய வேலை இருக்குது. நான் எங்கே போகிறேன்னு நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா, ஆக்சுவலி நான் ஒரு ஸ்டேகேஷன் பற்றி உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஸ்டேகேஷன் பேசிக்கலி என்னென்னா, ஒரு ஹோட்டலுக்கு போய் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஊரில் சுற்றி பார்க்கறதுக்கு போகிறதில்ல, அந்த ஹோட்டலில் போய் என்னென்ன இருக்குது அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. லைக் ஸ்பா ட்ரீட்மெண்ட், நல்ல சாப்பாடு, ஜிம்மு, மற்ற அம்யூனிட்டிஸ், அவங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்குவாங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணுறது. அதுதான். ஸோ இப்போ நான் ரெடி ஆகிட்டேன், பேக்கிங் எல்லாம் பண்ணி ரெடி. அப்புறம் லிஃப்ட்டுக்கு போகிறேன். எந்த ஹோட்டல் போகிறேன்னு உங்களுக்கு ஒன்றும் சொல்ல இல்லையா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கார்லேயே கூட்டு போய் காமிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நான் கார் உள்ள உட்காந்துக்கிறேன். மாஸ்க் ஆல்வேஸ் இருக்கணும். கார் உள்ள இருக்கும்போது தனியாக, எஸ்பெஷலி ஃபேமிலி இல்லை தனியாக இருந்தால் மாஸ்க் எடுத்துடலாம். பட் ஆப்வியஸ்லி நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட தெரியாதவங்க கூட காரில் இருந்தால் மாஸ்க் ப்ளீஸ் கண்டிப்பாக போட்டுங்க. ஸோ இப்போ நான் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி என் காரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60,000 kilometers ஓட்டி இருக்கிறேன். 4 வருஷம் ஆச்சு. இன்ஃபேக்ட் கணேஷ் சதுர்த்தி 2016 வாங்கினேன். ஸோ எக்ஸாக்ட்லி August 30th நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்லி 4 வருஷம். ஆனால் செம்மையாக நான் 60,000 kilometer ஓட்டிக்கிறேன். ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 15,000 kilometers per year. பட் அவ்வளோ பர் இயர் அப்படி இல்லை. நான் ஐ திங்க் 2017-18 ஆல்மோஸ்ட் 40,000 kilometer பண்ணிட்டேன். பிகாஸ் தார்மாரா ஓட்டுவேன் நான், எஸ்பெஷலி ட்ரிப்பாக இருக்கட்டும். நான் பெங்களூர் டு பூட்டான் ஒரு ட்ரிப்பு பண்ணேன், ரோட் ட்ரிப். ஸோ அதான் இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் ஓட்டின்னு இருந்தேன். ஸோ அதனால தான் இது மாதிரி நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டிக்கிறேன். பட் எனக்கு பிடிச்சமா அதுவும் ஆட்டோமேட்டிக் கார், நல்லா ஸ்மூத்தாக எல்லா டெரெயின், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டெரெயின்லாம் போயிருக்குது இந்த காரு. எஸ்பெஷலி பூட்டான் சைடு, நம்ம ஹிமாலயாஸ் மேலே போனோம், பனியிலலாம் ஓட்டிக்கிறேன். அதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் பனியில் எப்படி போகணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ நான் பிளான் பண்ணியிருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ நான் vloggingல இல்லை. ஸோ நிறைய வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணல, நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. பட் பார்க்குறேன் இது வச்சு என்ன பெஸ்ட்டு பண்ணலான்னு. ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ். அப்புறம் நான் சொல்ல மாதிரி ஸ்டேகேஷன் எங்கே போகிறேன்னா, ஸ்டேகேஷன் பண்ணுறதுக்கு எந்த இடம், ஆல்மோஸ்ட் ஒரு 3 டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் பெங்களூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு மற்ற ஊரில் கூட இனிமேல் கொண்டு வர பிளான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டிலே 2 மிக சிறந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஹோட்டல்ஸ் இன் தமிழ்நாடு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது இடம் எல்லாம் போகிறதுக்கு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போது பெங்களூர்ல இன்னொன்று ஒரு ஸ்டார்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது அகெயின் அனதர் ஐடி ஹப். நீங்கள் பார்த்துருக்க மாதிரி நான் இதுக்காக ஸ்டே பண்ணியிருந்தெல்லாம் கொஞ்சம் ஐடி கம்பெனிஸ் இருக்கிற இடம் மாதிரி. லைக் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஓல்ட் மெட்ராஸ் ரோட்டில் தான் எல்லா ஐடி கம்பெனியும் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி பெங்களூரில் ஒரு 3 இடம். ஒன்று ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்த மாதிரி ஒயிட் ஃபீல்ட், எலக்ட்ரானிக் சிட்டி, அதாயிட் பெருக்கி. இது இன்னொன்று இடம், இது ஹெப்பால்னு சொல்லுவாங்க. So Manyata Tech Park, another one of the biggest IT parks in India. எல்லா கம்பெனியும் இருக்குது. மோர் தென் 1.5-2 lakh people ஒர்க் பண்ணுறாங்க அங்கே. ஸோ அது பக்கத்தில் ஒரு ஸ்டார்ட் ஹோட்டல், அகெயின் இன்டர்நேஷ்னல் பிராண்ட். இது பேர் மேரியட்னு. ஸோ மேரியட் ஹோட்டல், ஆனால் அது பிராண்ட் பேர் கோட்டியார் பை மேரியட் ஹெபால். ஸோ பெங்களூரில் 2 கோட்டியார் பை மேரியட் இருக்குது. இன்ஃபேக்ட் கோட்டியார் பை மேரியட் தமிழ்நாட்டிலையும் இருக்குது, சென்னையில் இருக்குது, மதுரையில். இன்ஃபேக்ட் மதுரையில் ஓப்பன் பண்ணி என்னை இன்வைட் கூட பண்ணியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ரிட்டர்ன் போக முடியல. ஹோப்ஃபுல்லி சூன் நெக்ஸ்ட் டைம் மதுரை ட்ரிப்புக்கு போனால் அங்கே போய் ஸ்டே பண்ணி உங்களுக்கு மதுரைக்காரன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கிறேன். பட் அது வைக்காலும் இப்போது கோட்டியார் பை மேரியட் ஹெபால் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஸ்டே டியூன், பார்க்கலாம். மகிழ்ச்சி. ஸோ இப்போது நான் அவுட்டர் ரிங் ரோடில் இருக்கிறேன். ஆக்சுவலி இது ஹெபால்னு சொல்லுவாங்க. ஹெபால் ஏரியா ஒரு லேக் இருக்குது, நிறைய ஆஃபீஸஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ அந்த அவுட்டர் ரிங் ரோடில் இருக்கிறேன். நீங்கள் பார்க்குற மாதிரி இங்கே தான் ஹோட்டல் வரும். கூடி சீக்கிரம் ஒரு 5 நிமிஷம் இங்கே இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன்.
எப்படி இருக்குது அந்த ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஆக்சுவலி இப்போ எனக்கு இங்கேருந்து கண் ஏற்ற தூரத்தில் தெரியுது ஹோட்டல். ஸோ போய் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஹோட்டல் தெரியும். இப்போ இந்த ஃப்ளைஓவரை சுற்றி நடணும், அவ்வளோதான். போய் பார்க்கலாம் எப்படி இருக்கும். ரோடு வேற காலி வாங்கி மாஸ்க் ரெடியாக வச்சுக்கலாம். எல்லாம் மாஸ்க், எல்லாம் மாஸ்க். இங்கே வந்தோடனே சர்வீஸ் ரோட்டில் போனோம் ஃப்ளைஓவர் ரைட் படிக்கு. பிகாஸ் ஹோட்டல் வந்து சர்வீஸ் ரோட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ போகலாம். ஓ ஆக்சுவலி அப்படியே வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கொஞ்சம் உள்டாவும் வந்துட்டேன். பரவாயில்ல, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ஸோ இப்போ அரைவ் ஆகிட்டேன். இதுதான் கோட்யார் பை மேரியட் ஹெபால். நான் சொன்ன மாதிரி இதோட நார்த் பெங்களூரில் இருக்குது, வெரி க்ளோஸ் டு த ஏர்போர்ட். அப்புறம் ஐடி மானியத்தா டெக் பார்க்னு ஒரு பெரிய ஐடி பார்க். ஸோ சானிடைஸ் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து நான் இப்போ வந்து ரிசப்ஷன் போகிறேன். ஸோ அங்கேயும் ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு கீ இங்கே போடணும், அப்புறம் ஒரு கோவிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் எங்கே போனீங்க, எதாவது சிம்டம்ஸ் இருக்குதா, அதெல்லாம் முடிச்சுட்டு டைரெக்ட்லி உங்கள் காண்டாக்ட் லெஸ் செக்இன். அப்புறம் ஆன் த வே ஷெஃபை மீட் பண்ணேன். அங்கே வந்து தீபாவளி ஹேம்பர். ஸோ இப்போ வந்து எஸ்பெஷலி பெங்களூர்லலாம் நிறைய தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆஃபீஸர்ஸ்லாம் கிஃப்ட் கொடுக்குவாங்க இல்லையா. ஸோ இது ஹோட்டல்ஸ் வந்து தீபாவளி ஹேம்பர்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் இதுதான் ரூம். நான் என்டர் பண்ணி இதோட ஸ்வீட், ஜூனியர் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்வீட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நார்மல் ரூமில் ஒன்லி பெட்டு, ஒரு குட்டி ரூம் இருக்கும். ஜென்ரலி இதில் டூ பார்ட்ஸ் ஆஃப் ரூம் இருக்கும். ஒன்று வந்து சோஃபா, ஒரு லிவிங் ரூம் மாதிரி, இன்னொன்று வந்து பெட்ரூமு, அது மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலி கொஞ்சம் ஸ்பேஷியஸாக பெரிய இடமா இருக்கும். உங்களுக்கு வீடு ஃபீலிங் வரும். ஸோ உங்களுக்கு இப்போ ரூம் டூர் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ இதுதான் அந்த லிவிங் ரூம். என்டர் ஆகிட்டோன்னே ஃபஸ்ட்டு இங்கே வந்து நல்லா குடீஸு, அப்புறம் சில இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ கோட்யார் பை மேரியட்டுது அவங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன சேஃப்டி, எது சானிடைஸ் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் இங்கே கொடுத்துருக்குது. பாத்ரூம் சர்ஃபேஸு, டோர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ். ஸோ உங்களுக்கு அங்கே ரூமில் இருக்கும்போது வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். எதுவும் ரிஸ்க்கு இருக்கும்னு தலையில் வச்சுக்கிறதுக்கே வேணாம். அப்புறம் கொஞ்சம் குடீஸ், எஸ்பெஷலி நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இது பண்ணதுனால எல்லாமே ஹெல்த்தி குக்கீஸு, சாக்லேட்ஸ், டார்க் சாக்லேட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் இது நசாரா பேர்ல் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அவங்க ஒரு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இருக்குது நசாரான்னு. ஸோ அதுலேருந்து ட்ரிங்க்கு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் ஒரு ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட். அப்புறம் இங்கே வந்து இது டிஷ்யூஸ், வெட் வைப்ஸ் அதெல்லாம் இருக்குது. இதுதான் வியூ ஃப்ரம் மை ரூம். ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு லேக் தெரியுது, அது பேர் வந்து லும்பினி கார்டன் சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாரும் நிறைய வாட்டர் கேம்ஸு, ஃபேமிலி ஒரு மாதிரி ஃபேமிலி ஏரியா. பக்கத்துலேயே அது மானியத்தா டெக் பார்க் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் பெரிய, ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 1 lakh பீப்புள் அங்கே வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. இப்போ வந்து ஆஃபீஸ்லி லாக்டவுன் இருக்கிறனால யாரும் போகிறதில்லை, எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணின்னு இருக்கிறாங்க. ப்ளஸ் இப்போது இங்கே டிவியில் இப்போ எல்லாமே அங்கே பிரிண்டட் எதுவுமே இருக்கிறது இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த மென்யூ எல்லாமே வந்து இது பிரிண்ட்டு ஜஸ்ட் ஃபார் எமர்ஜென்சி. உங்களுக்கு எதை தெரியுது, இங்கே ஒரு மகாபோஜன் மெனு பார்க்குறீங்களா, இது நவராத்திரி டைமில் நான் வந்தேன். ஸோ அங்கே வந்து பெங்காலி ஃபுட், ஸோ வெஜ் அண்ட் நான்வெஜ் 2 ஆப்ஷன் இருக்குது. அதுவும் ட்ரை பண்ணேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நான் பெங்காலி சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் நல்லா இருந்துச்சு. இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெனு, அப்புறம் சாப்பாடு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அதெல்லாம் ஆர்டர் பண்ணலாம். பட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு டச், சேஃபாக இருக்கணும்னா QR கோடு ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் ஹோட்டலில் இருக்குது. வெல்கம் நோட், அப்புறம் என்ன கிளீன்லினஸ், மெனு, கெஸ்ட் சர்வீஸ், ரூம் டைரக்டரி எல்லாமே. டிவி சேனல் கைடு கூட, டிவியில் என்னென்னா டிவி சேனல்ஸ் வரும், அது எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கே இருக்குது. ஸோ ஒரே பண்ணது வேணாம். அப்புறம் இது வந்து இது க்யூட் டவரில் வந்து ஒரு பொம்மை மாதிரி பண்ணுவாங்க. இது எஸ்பெஷலி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் பண்ணது ரொம்ப சகஜம். அப்புறம் எனக்கு பிடிச்சமா அந்த க்ரீன் டீ, அது வச்சு நான் என்ஜாய் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பெட்ரூமில் இன்னொன்று விண்டோ இருக்குது இந்த சைடில். பெட்டும் நல்லா ரொம்ப ஹைட்டாக நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு போய் என்ஜாய் பண்ணதுக்கு. இதுதான் இன்னொன்று இது விண்டோ நான் சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து ஹை ரைஸ் பெட்.
ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எஸ்பெஷலி லைக் கிட்ஸு ஃபேமிலி. நானும் இங்கே இன்ஃபேக்ட் ஒர்க் ஸ்டேஷன் இப்போ புது கான்செப்ட் வந்து இது ஒர்க் ஸ்டேஷன். பேசிக்கலி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் வீக் டே போனீங்கன்னா கூட அங்கேருந்தே வேலை செய்யலாம், பிகாஸ் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லையா. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ ஒர்க் ஸ்டேஷன். ஸோ நானும் அது பண்ணேன். அப்புறம் இது பாத்ரூமில் லைக் ஜென்ரல் ஹோட்டலில் இருக்கிறது மாதிரி டாய்லெட்ரிஸ், அப்புறம் நல்லா க்ளீன் ஷவர். எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பிளேசஸ், பிகாஸ் அங்கே தான் எனக்கு சம்டைம்ஸ் நிறைய நல்ல ஐடியாஸ் வரும். ஸோ இது நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் என்னென்ன என் ரூமில் கொடுத்தாங்க. பர்சனல் லெட்டர், அப்புறம் குடீஸ் எல்லாமே நல்லா ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் ரூமில் இருக்குது எனக்கு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதான் இப்படிக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஹோட்டலில் சுற்றி பார்க்கலான்னு நான் போகிறேன். ஸோ ஹோட்டலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொல்ல மாதிரி அதான் நசாரா. ப்ளஸ் எங்கே பார்த்தாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்போ சானிடைசேஷன் இருக்குது. இப்போ திரும்பி உங்களுக்கு அந்த தீபாவளி ஹேம்பர் கொஞ்சம் காமிக்கலாம். என்னென்ன இருக்குது உள்ளே பார்த்தீங்களா? ட்ரை ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு, லட்டு. ஸோ இப்போது நீங்கள் ஆஃபீஸ் இருக்கிறீங்க, எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தீபாவளி கொடுக்கணுன்னா இங்கே மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேம்பர்ஸ் இருக்குது, நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஆப்வியஸ்லி தீபாவளினாலே எல்லா ஷேரிங் தானே. ஸோ இது கொடுத்தா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தீபாவளி ஹேம்பர்ஸ் ஃப்ரம் கோட்யார் பை மேரியட் ஆர் மேரியட் ஹோட்டல் உங்கள் வீடு பக்கத்தில் இல்லை உங்கள் ஊரில் இருக்குது. பக்கத்தில் ஒரு கெஃபே இருக்குது. ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு பசிக்குதுன்னா சும்மா இங்கே வந்துட்டு ஸ்நாக்ஸு, அப்புறம் ஆன் த கோ, இது வந்து ஆன் த கோ லஞ்சு மாதிரி, பேக்டு லஞ்ச், டேக் அவே லஞ்ச். ஸோ இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது ஃபீச்சர் என்னென்னா ஈட் ஃபார் எ காஸ். ஸோ நீங்கள் இங்கே சாப்பிட்டீங்கன்னா கிளேஸில் இங்கே இருக்குது காசு வந்து அவங்க ஒரு போர்ஷன் வந்து பசங்களுக்கு அண்டர் ப்ரிவிலேஜ் பசங்களுக்கு கொடுக்குவாங்க. ஸோ தான் இப்படிக்கு பூலுக்கு வந்தேன். இதுதான் பூல் வியூ. ஸோ இது வந்து டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. வியூ பாருங்க செம்மையாக இருக்குது. இது பேர் தான் இன்ஃபினிட்டி பூல். ஸோ இன்ஃபினிட்டி பூல் என்னன்னா பேசிக்லி அந்த பூல் எட்ஜில் எதுவுமே இருக்காது, டைரெக்ட்லி அங்கேருந்து உங்களுக்கு வியூ சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஜென்ரலி பூல் நடுவில் இருக்கும் இல்லையா, அது சுற்றி நிறைய இடம்லாம் இருக்கும். பட் இங்கே அது மாதிரி இல்லை, எட்ஜில் கொடுக்குறது. இதோட இன்டர்நேஷ்னல் டேர்ம் இன்ஃபினிட்டின்னு பாருங்கள். அங்கேருந்து வியூ எஸ்பெஷலி நைட்டில் டே டைமில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பூல் க்ளோஸ்டு நான் போகும்போது பிகாஸ் ஆஃப் தி கோவிட்னால. இப்போது கரண்ட்டாக அது ஒன்றும் ஓப்பன் பண்ணல பப்ளிக்கு. பட் ஹோப்ஃபுல்லி கூடி சீக்கிரம் நான் பூலில் ஸ்விம் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நானும் ஒரு பெரிய வாட்டர் பாய், எனக்கு பூல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் இப்படிக்கு இப்போ உங்களுக்கு லஞ்ச் கூட்டம் போகிறேன், எனக்கு பசிக்குது. ஸோ நான் சொன்னேன் அப்போ உங்களுக்கு மெனு காமிச்சேன் இல்லையா. ஸோ இது நவராத்திரி டைம். ஸோ அதனால பெங்காலி ஃபுட், நவராத்திரி ஆப்வியஸ்லி துர்கா பூஜைன்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் இப்போது பெங்காலி லஞ்ச் சாப்பிட்றேன். ஸோ இதுதான் நான் ட்ரை பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இது வெஜிடேரியன். அதுவும் நான் வந்து வெஜிடேரியனால ஆப்வியஸ்லி வெஜிடேரியன் சாப்பிட்றேன். ஸோ இங்கே ஷெஃப் வந்து என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்ல போகிறாங்க. सो आप बोल सकते हो क्या क्या है यहाँ पे? जी, हमारी ये बंगाली थाली है, ठीक है. इसमें हम प्रोवाइड कर रहे हैं विद छोला दाल, ठीक है, सुक्तो, वेज सुक्तो, ओके. दिस वन इज आम का सुंदी पनीर, ठीक है, ओके. दिस वन इज आलू पोस्तो, यस. दिस इज गोभी मटर, दिस वन इज वेज बिरयानी, ठीक है, घी भात, ठीक है, ग्रीन सैलड, एंड हियर वी हैव आलू चॉप, ठीक है, एंड दिस वन इज सोया चॉप along with luchi, okay, yes, rasmalai, baked rasgulla, and sandesh. Oh, sandesh. Yes. बढ़िया. So this is really nice. So ये वेज में है, नॉन वेज में क्या जनरली आता है? हाँ, नॉन वेज में हमारा रेगुलर है. हमारा राइस में एक घी भात रहेगा, ओके,
और चिकन बिरयानी देंगे। चिकन बिरयानी देंगे और छोला दाल रहेगा हमारा, ठीक है। हमारा ये मटन कटलेट रहेगा, और आपको डिमर चॉप रहेगा, चिंगड़ी मलाई करी रहेगा, और मच्छर कालिया रहेगा, मच्छर जार, ठीक है। हाँ, चिकन रिजाला रहेगा, ठीक है। और आपको ये रहेगा मटन कसा। So guys, this is what I'm going to try now in some time and I'll let you know how it is. It looks really nice, so let me dig in. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த லஞ்ச் தாலி சாப்பிட்றேன், பார்க்கறதுக்கு எம்மியாக இருக்குது. அதுவும் நவராத்திரி டைமில் உங்களுக்கு ஒரு பூஜை தாலி கிடச்சிச்சுன்னா ஒரு பிடிக்கல இல்லையா? இதோ நான் ஹெல்த்தி சாப்பாடு சாப்பிட்றது தான், பட் அன்றைக்கி ஒரு நாளைக்கு கொஞ்சம் சீட் டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஸோ தான் இப்போதைக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணோம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு ஸ்பா ட்ரீட்மெண்ட் அவங்கக்கிட்ட ஸ்பா இருக்குது, தத்துவா ஸ்பான்னு. ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு. ஸோ இங்கே அங்கேயும் எல்லாம் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் அந்த ட்ரீட்மெண்ட் ரூமு. ஸோ இதுதான் அங்கே வந்து 5 இன்ஃபேக்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் த ஆயில். ஸோ வேறு டிஃப்ரெண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், ஒரு பாடி ரிலாக்ஸ் பண்ணதுக்கு இது அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி நான் வந்து டின்னர், நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன் இல்லையா நசாரான்னு, இது ஒரு சூப்பரான இடம் பாருங்க, ரொம்ப ஃபைன் டைம். இதுக்கு வந்து என்ன குசின்னு கேட்டிங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர். ஸோ நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர்னா நம்ம பாகிஸ்தான் இருக்கிறது இல்லையா, அதோட கொஞ்சம் கீழே இந்த சிந்தின்னு சொல்லுவாங்க, சிந்தி, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸோ அந்த சைடு இருக்கிற சாப்பாடு தான் இது நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர்னு. ஸோ இது சாப்பாடு கொஞ்சம் ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய நான்வெஜ் இருக்குது, பட் நான் வெஜிடேரியன் இருக்கிறதுனால வெஜ்ஜு. ஸோ இந்த இடம் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பிரைவேட் டைனிங் ரூம்னு சொல்லுவாங்க, இல்லை பிடிஆர்னு. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் பிடிஆர்னு போய் கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஜென்ரலி ஒரு 10 or 15 பீப்புள் உட்கார மாதிரி ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ அங்கே தான் நான் உட்காந்து சாப்பிட்றேன். பட் உங்களுக்கு அது முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சுற்றி காமிக்கிறேன். இது பார்க்கறதுக்கே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ராயலாக ரீகலாக இருக்குது இந்த இடம். பார்த்தீங்களா லைட்ஸ் எல்லாம். ஸோ கொஞ்சம் அவுட்டோர் சீட்டிங் கூட இருக்குது, அங்கே கூட போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. ஸோ அங்கே ஒரு பார் இருக்குது, நான் நிறைய நல்ல காக்டெயில்ஸ்லாம் ட்ரை பண்ணேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வியூ செமையாக இருக்குது. இப்போ பாருங்க வியூ நீங்கள் பார்க்க போறீங்க, இதுதான் வியூ. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா மழை வந்துச்சுன்னா கஷ்டம் ஆயிடுது, இங்கே உட்கார முடியாது. பட் பெங்களூர் அது இந்த ஏரியா ரொம்ப க்ரீனாக இருக்கிறது, நார்த் பெங்களூர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுவும் நல்லா இருக்குது. ப்ளஸ் இப்போ ஐபிஎல் டைம்னால உங்களுக்கு எல்லா ஸ்க்ரீனிங், நிறைய மேட்ச் ஸ்க்ரீனிங்ஸ் நடக்குது. ஸோ அதான் ஒரு நல்ல ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிட்டு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் மட்டும் ஜஸ்ட் பி கேர்ஃபுல், சானிடைஸ் பண்ணுங்க, மாஸ்க் போட்டுங்க பிஃபோர் ஈட்டிங். சாப்பிடும்போது மாஸ்க் போட்டு சாப்பிட முடியுமா? ஸோ இப்போ வந்து நான் ரெடி சாப்பிட்றதுக்கு போகலாம். இதுதான் வந்து அங்கே இருக்கிற மெனு, ட்ரிங்க்ஸ் மெனு காமிச்சாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் ஃபுட்டு நான் சொன்ன மாதிரி நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர். ஸோ பார்க்கறதுக்கு இது பிண்டி சோலின்னு சூப்பராக இருந்துச்சு, நம்ம ஊர் காபுலி சன்னா பேசிக்லி. அப்புறம் ராய்த்தா, தால், அப்புறம் ஸ்டார்டர்ஸ், இது வந்து மஷ்ரூம் அண்ட் இது பன்னீரில் பண்ணியிருந்து. அப்புறம் இது வந்து டொமேட்டோ ஷார்பான்னு சொல்லுவாங்க வித் ஆரேஞ்சு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இது கோஃப்தா, மக்மலி கோஃப்தா. ஸோ ரொம்ப லைக் இதில் தான் பிரியாணி இருந்துச்சு. ஸோ இதில் கட் ஓப்பன் பண்ணி பிரியாணிலாம் சாப்பிட்டோம். இது அவங்க ஸ்டைலில் இருக்குது ரோட்டி. ஸோ இப்போ பார்த்தாலே எனக்கு திரும்பி வாய் ஓடுது, நல்லா இருக்குது வியூ. அங்கே போனீங்கன்னா இது ஒரு சூப்பரான டெசர்ட். நான் டெசர்ட்டே சாப்பிடல 8 மாசமா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ட டெசர்ட். செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபுல் டின்னர் சாப்பிட்டு அம்மா இது ஆயிடுப்படிக்கு ஜிம்முக்கு போகணும்னு நினச்சிருந்தேன். கொஞ்சம் நல்ல ட்ரிங்க்ஸ், இது டிக்கி ட்ரிங்க்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்து தேங்க்ஸ் ஷெஃப், நம்மளுக்கு நல்ல சாப்பாடு அங்கே பரிமாறுறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏருக்கு நான் வந்து பூல் சைடில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேன். நைட்டில் எப்படி இருக்குதுன்னு பூல் சைடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா. அப்புறம் காலையில் ஏந்து ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், எனக்கு பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு அந்த கான்செப்ட் ரெடி பண்ணாங்க. ஸோ நம்ம சவுத் இந்தியன் வடை, சட்னி, அப்புறம் ஹெல்த்தி சாப்பாடு சாப்பிட்றதுனால ஃப்ரூட்ஸு, ஸோ ராகி தோசை அதெல்லாம் எனக்கு நம்ம சாம்பார் அதெல்லாம் எடுத்து வந்து கொடுத்தாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு இருந்துச்சு. கிரனோலா பார்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் சூப்பராக என்ஜாய் பண்ணேன்.
ஸோ நீங்களும் இப்போ வந்து அதான் புது கான்செப்ட் பிரஞ்ச் சண்டே பஃபேல யாரும் போடுறதில்ல காலையில் அவ்வளோ ரூம்லேயே சேஃப்டிக்கோஸ்டர் ரூம்லேயே உட்காந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸோ அதுதான் புது கான்செப்ட். நீங்களும் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் கேளுங்க, இது மாதிரி சூப்பரான வியூ கூட சாப்பாடு சாப்பிடலாம். அப்புறம் ஃபைனலி எல்லாமே ஆச்சு. சரி இப்போ செக் அவுட் பண்ணலாம். ரூம் டூர் காமிக்கிறேன். செக் அவுட் பண்ண முடியும். வரும்போது எப்படி இருந்துச்சு, போகும்போது எப்படி இருக்குது. எதுக்குன்னா இப்போ ரூம் என்ஜாய் பண்ணது எவிடன்ஸ்னாலே ரூமை நல்லா யூஸ் பண்ணிங்கன்னு தான். ஸோ அது காமிச்சிட்டு ஃபைனலி பாய் பாய்னு இந்த ரூமுக்கு சொல்லலான்னு இப்போ கிளம்புறேன் நான். ஸோ சூப்பரான இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். 2 days சூப்பராக என்ஜாய் பண்ணீங்க. எஸ்பெஷலி நீங்கள் ஏதாவது இந்த சைட் பெங்களூர் வரீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் வேணும்னா, இல்லைன்னா உங்களுக்கு ஐடி பார்க் மானியத்தை பக்கத்தில் ஏதாவது நல்ல ஸ்டே வேணும்னா, இல்லை பெங்களூர்லேயே இருக்கிறீங்க ஒரு வீக்கெண்ட் ஸ்டேகேஷன் இல்லை வீக்டேயில் போய் ஒர்க் ஸ்டேஷன் பண்ணணும்னா எல்லாமே கோட்டியார் பை மேரியட் ஹெபால் உங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும். இங்கே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் நந்தன் இருக்குது. அடியில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன். ஸோ போய் செக் அவுட் பண்ணுங்க. அது வைக்காலும் இதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு கொண்டு வருவேன். இதுதான் லாபி. ஸோ காலியாக இருக்குது. அண்ட் எல்லாமே எல்லா சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸு எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. இது வேற ஒரு பெரிய ஹோட்டல் பிராண்ட் இல்லையா, ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. ஸோ ஆல்வேஸ் என்ன கேட்டிங்கன்னா இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணது இப்போ வந்து சேஃப்டி. காசெல்லாம் எல்லாம் செகண்டரி, காசை வந்து போகலாம், ஆனால் ஹெல்த் வந்தால் போனால் கஷ்டம் இல்லையா வரத்துக்கு. ஸோ இப்போ எல்லாமே 5 ஸ்டார் இல்லை எங்கே வந்து நிஜமாக வந்து ஹெல்த்தை பார்த்துக்குவாங்க, சேஃப்டியை பார்த்துக்குவாங்க, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. ஸோ ஃபைனலி எனக்கு இது மாதிரி இடம் தான் பிடிக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வர, ஸோ தட் உங்களுக்கு இது இடம் பார்த்துட்டு போய் ட்ரை பண்ணலாம். ஸோ இதற்கால் டாடா பாய் பாய், டேக் கேர். உங்களுக்கு ஒரு சூப்பரான குட்டி ட்ரோன் வீடியோ காத்துன்னு இருக்கு, ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஜஸ்ட் ஆஃப்டர் நான் இப்போ செக் அவுட் பண்ணிட்டு வெளியே கிளம்பும் போது. பாய் பாய்.